ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. முளைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முளைக்கீரை கார தோசை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப்பு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்தேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு உரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த 3 திங்ஸையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. அதுக்கு காரத்துக்கு 1/4 கப்பு தேங்காய், சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி அந்த மாவு கூட அரிசி பருப்பு அரைச்ச மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ரெடியாக வச்சுருக்கேங்க. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் புளிக்க வச்சு வேணாலும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த கார தோசை மாவில் தான் நாம் முளைக்கீரை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இதில் சேர்த்துக்கலாங்க. கீரை எவ்வளோ போடணுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தாங்க. நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இந்த தோசை நம்ம தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம், அடை மாதிரி திக்காகவும் ஊற்றிக்கலாங்க. தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு தோசை தவாவை அடுப்பில் போட்டிருக்குங்க. அது நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நாம் முளைக்கீரை கார தோசை ஊற்றிக்கலாங்க. திக்காக தின்னா நம்ம இஷ்டம்தாங்க. எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். நான் ஓரளவுக்கு திக்காகவே இப்போ ஊற்றி காமிக்கிறேங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமாக ஊற்றி காமிக்கிறேங்க. எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாங்க. ஆனால் கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நாம் குழந்தைங்க பொரியலாக செஞ்சால் அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. தோசைன்னா நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து கொடுத்தா சாப்பிட்றாங்க. அதனால் நான் இப்போ தோசையாக காமிக்கிறேங்க. நீங்கள் எப்படி வேணால் செய்யலாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாங்க. இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றியாச்சுங்க. நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். முளைக்கீரை கார தோசை வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. கீரை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க வேகும். பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் இந்த சைடு வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட முளைக்கீரை கார தோசை வெந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்திங்களா எவ்வளோ எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது பார்த்திங்களா, ரோஸ்ட்டாக இருக்குது. கீரை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வேகுங்க, ஆனால் நல்லா ரோஸ்ட்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததும் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக நம்ம தோசை போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப்பிங் மாதிரி போடலாங்க. கீரை தோசையில் ஆனியன் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா வேகட்டுங்க. ஏற்கனவே கீரை இருக்கிறதுனால லேட்டாக வேகும். இப்போ வேறு ஆனியன் போட்டிருக்கிறதுனால இன்னும் ஒரு நிமிஷம் ஆகுங்க, வேகட்டுங்க. ஆயில் போட்டுக்கலாங்க. கோக்னட் ஆயில் பிடிக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ரெகுலராக நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க, பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாங்க. நம்மளோட முளைக்கீரை ஆனியன் போட்ட கார தோசை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இது நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. ஓகேங்களா, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்ட திருப்புனா வேஸ்ட் ஆகிடுங்க. இப்போ இது நல்லா இதே மாதிரி இந்த சைடும் வேகட்டுங்க, பார்க்கலாங்க. பாருங்கள், முளைக்கீரை ஆனியன் கார தோசை ரெடி ஆகிடுச்சுன்னா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், முளைக்கீரை கார தோசை, முளைக்கீரை ஆனியன் கீரை தோசைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறுபடியும் முளைக்கீரை கார தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ வேறு ஒரு டாப்பிங் போட போகிறேங்க. பாருங்கள், இதுக்கு மேலே பொடி டாப்பிங் போட்டுக்கலாங்க. நீங்கள் பொடியும் ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம முளைக்கீரை காரப்பொடி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், முளைக்கீரை கார தோசை மாவில் நம்ம 2 வெரைட்டியாக செஞ்சுருக்கோம். அதாவது ப்ளைன் தோசையாக கீரை மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம். அது கூட ஆனியன் போட்டு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக செஞ்சுக்கலாங்க. சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். செம சூப்பராக இருக்குங்க. என்னங்க, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட பெஸ்ட்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.